ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கிற பிரச்சனை ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சீதலா சப்தமி பற்றி பார்க்க போகிறோம். சீதலா சப்தமி என்னைக்கு அப்படின்னா 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. அதாவது ஆடி அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சுக்லபக்ஷ சப்தமி அன்னைக்கு சீதலா சப்தமி அப்படின்னு பேருங்க. இது என்னன்னா, ஒரு சமயம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே கடும் பகை தான். இந்த அசுரர்கள் தேவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும், தீங்கு விளைவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கில் அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அசுரருடைய குருவான சுக்கராச்சாரருடைய உதவினால அவங்களுக்கு ஆபிச்சாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஏவலை ஏவி விடுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு கடுமையான ஜுரம், வைசூரி அப்படிங்கக்கூடிய ஒரு இதுவும், அதே மாதிரி மகமாயின்னு சொல்கிறோம் இல்லையா, நீர் கொப்பளங்கள், பெரிய பெரிய கட்டிகளும் தேவர்களுக்கு வருதுங்க. இந்த தேவர்கள் இதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடல் இது மாதிரி ஆழனனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, தேவர்களுக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, சிவனுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனும் சந்திரன் கிட்ட இருந்தும் கங்காதேவி கிட்ட இருந்தும் ஒரு பெரிய ஒளி தோன்றுது. அந்த ஒளியிலிருந்து சொரூபமாக வரக்கூடியவங்க தான் அன்னை சீதலா தேவி. இந்த சீதலா தேவியை வழிபாடு பண்ணுறது மூலிமா நமக்கு, அதாவது வைசூரின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஜுரம், கடுமையான விஷ ஜுரங்கள், அதே மாதிரி மகமாய் அந்த கட்டி கட்டியாக வரும் இல்லையா, கொப்பளம் கொப்பளமாக அம்மை போடுறது, அதே மாதிரி பில்லி சூனியம் ஏவல், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளே பாதுகாப்பாங்க. இந்த சீதலா தேவி தோணுனதுக்கப்புறம் தேவர்களுக்கு அருளாசி வழங்கி அவங்களுடைய நோயை தீர்த்து வச்சாங்க. இந்த சப்தமி திதியில், சுக்லபக்ஷம் வரக்கூடிய இந்த சப்தமி திதியில் அன்னை சீதலா தேவியை வழிபாடு பண்ணுறது மூலிமா நம்மளுடைய அதாவது குடும்பத்தாருக்கு, அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல், அதே மாதிரி விஷஜுரம், கடுமையான உடல்நிலை பாதிப்புகள், அம்மை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தெல்லாம் நம்ம என்னன்னா நம்மளே பாதுகாப்பாங்க. இந்த சீதலா தேவியை எப்படி வழிபாடு பண்ணணும்னா, அந்த சப்தமி திதி அன்னைக்கு தயிர் சாதம், வெள்ளரிக்காய், மாம்பழம் இதெல்லாம் வச்சு அன்னையை ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணி, பூ போட்டு பூ மாலை போட்டு பூஜை பண்ணி, இதை இந்த தயிர் சாதம், வெள்ளரிக்காய், மாம்பழத்தை நெய்வேத்தியமாக படைச்சு அதை நீங்களும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கும் தானமாக கொடுக்கணும். சப்போஸ் உங்களால் இந்த ஃபோட்டோலாம் வச்சு உங்களால் கும்பிட முடியல, வணங்க முடியல அப்படின்னா கூட அம்பால நீங்கள் அந்த சீதலா தேவியை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு என்னென்னா, இந்த தயிர் சாதம், வெள்ளரிக்காய், மாம்பழத்தை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கணும். அந்த சப்தமி தேதியில் ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லையா, அதில் அன்னைக்கு நீங்கள் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கறது மூலிமா உங்களுடைய குடும்பத்துக்கு இந்த ஏவல், பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வராது. அப்படி வந்தாலும் அதிலிருந்து அன்னையுடைய பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வைசூரின்னு சொல்லக்கூடிய அந்த விஷஜுரம், அந்த அம்மை நோய், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு வரும். அது மாதிரி வந்தால் கூட சீக்கிரமாக உங்களுக்கு குணமாயிரும். இதனால உங்களுக்கு இந்த சப்தமி திதி அன்று இந்த தேவியை வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்புங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அன்னையுடைய அருள்னால உங்களுக்கு கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.